ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். நான் போன பகுதியில் மகுடி அப்படின்ற ஒரு சிறு கதையின் பகுதி 1 சொல்லியிருப்பேன். நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அந்த மகுடி கதையின் 2ஆம் பகுதி இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பரம்பரையில் வந்த ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட லைஃப் இருக்கும், அவங்களோட லைஃப் எந்த மாதிரியாக போயிட்டுருக்கோன்றத இந்த பகுதி 2ல் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் மகுடி என்ற சிறுகதையின் தொடர்ச்சி தான் இது. பகுதி 1ல் நடிகை மதுமிதாவோட சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொன்னேன். பகுதி 2ல் மலர் அப்படின்ற ஒரு பெண்ணோட சாதாரண சராசரியான வாழ்க்கையில் கூட நிம்மதி இல்லாத ஒரு பெண்ணோட கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மதுமிதாவுக்கும் மலருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கதையை கேளுங்க. கனெக்ஷன் இருக்கா இல்லையான்றத நாம் முடிவில் தெரிஞ்சுக்கலாம். மலர் மலர் இங்கே வா, எங்கே இருக்கிற, கூப்பிட்டது காதில் வேலையா என்று அஞ்சலை காட்டு கத்தல் கத்த ஆரம்பித்தான். உள்ளே சமையல் அறையில் சமைத்து கொண்டிருந்த மலர், இதோ வந்துட்டேம்மா என்று கூறியவாறே வேகமாக அஞ்சலை கிட்ட ஓடி வந்தாள். ஏண்டி, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரணும்னு, என்னமோ ஆடி அசைஞ்சிக்கிட்டு வர என்று அஞ்சலை தன்னுடைய மருமகள் மலரை பார்த்து அதட்டினாள். இல்லைம்மா, உள்ள சாதம் வடிச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் என்னால் உடனே வர முடியல அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும்போதே மலரின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விழுந்தது. அடித்தது வேறு யாரும் இல்லை, மலரோட கணவன் சங்கர் தான் மலரை அறைந்தான். மலர், எத்தனையோ வாட்டியோ நானும் சொல்லியிருக்கிறேன், எது எப்படி வேணால் இருக்கட்டும், நீ எந்த வேலை வேணாலும் செஞ்சிட்டு, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. என் அம்மாவை இப்படியெல்லாம் கத்த வைக்காதேன்னு. அவங்க ஒரு இதய நோயாளி, அவங்கள ரொம்பவும் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இல்லை. சாதம் ஒன்றும் இப்போ ரொம்ப முக்கியம் இல்லை, புரிஞ்சுதா? இனிமேல் அம்மா உன்னை கூப்பிட்டு கத்துறத நான் பார்த்தேன், தொலைச்சி பார்த்துக்கோ என்று கோபமாக கூறினான் சங்கர். என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க என்று கலங்கிய கண்களை துடைத்து கொண்டே கேட்டாள் மலர். இங்கே பாரு, உன் அருமை புத்திரன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு, என் பேப்பரு என் புஸ்தகம் எல்லாம் வீணாக போச்சு என்று மறுபடியும் கத்த ஆரம்பித்தாள் அஞ்சலை. மலரின் 2 வயது மகன் அரவிந்த் தன் பாட்டியின் புத்தகத்தையும் பேப்பரையும் கிழித்து கீழே போட்டுக்கொண்டு இருந்தான். உடனே மலர் பதறடித்து கொண்டு அரவிந்த் கையில் இருக்கும் புத்தகத்தை வாங்கி டேபிள் மேல் வைத்தாள். அரவிந்தை பார்த்து, என்னடா இது மாதிரிலாம் பண்ணாதன்னு எத்தனை வாட்டி நானும் உனக்கு சொல்லியிருக்கேன், இப்படியெல்லாம் செய்யாத, ஏன் இப்படி செய்கிற, நீ இன்னும் சின்ன பையன் இல்லை, 2 வயசாகுது, இன்னமும் நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற, நீ தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்க, நீ இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் செய்யாத, எத்தனை வாட்டி சொல்கிறேன், பாட்டியோட பொருளை எதையும் தொடாத அப்படின்னு அரவிந்துக்கிட்ட மலர் சொல்லி கொண்டு இருக்கும்போது, நீ மட்டும் என்ன நான் சொல்கிறத கேட்குறியா, உன் பையனும் உன்ன மாதிரி தானே இருப்பான் அப்படி சொல்லிக்கொண்டே முறைக்க ஆரம்பித்தாள் அஞ்சலை. சங்கரும், சரி எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி சீக்கிரம் எடுத்து வை, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கர் பாத்ரூமுக்கு போனான். மலரும் அரவிந்த ஒரு இடத்துல கீழே இறக்கி வச்சுட்டு, எந்த அம்பும் பண்ணாது, இங்கேயே அமைதியாக உக்காந்துட்டு, நான் சொல்கிறத கேளு நீ யாது அப்படின்னு பையன்கிட்ட சொல்லிவிட்டு மறுபடியும் அவசர அவசரமாக சமையல் அறைக்குள்ள நுழைந்து சங்கருக்கு தேவையான சாப்பாடு செய்கிறதுக்கு ரெடி ஆனான். அப்படி அவள் செஞ்சு கொண்டிருக்கும் போதே அரவிந்துக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தா அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான், அவனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சி அரவிந்துக்கு தேவையான ஒரு 2 இட்லியை தட்டில் வச்சு அவனுடைய கையில் கொடுத்து, சாப்பிட்டுட்டே இரு, எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, அம்மா வர்ற வரைக்கும் நீ இதை சாப்பிட்டுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கருக்கு தேவையான உணவுகளை ரெடி செய்து டிஃபன் பாக்ஸில் வைத்தாள் மலர்.
மலர் என்ற அஞ்சலை கூப்பிடும் குரலை கேட்டு பதட்டம் அடைந்து திரும்ப வேகமாக விறுவிறு என்று அடுத்த குரல் அஞ்சலை கொடுப்பதற்கு முன் அவள் முன்னால் போய் நின்றாள் மலர். என்னம்மா, எதுக்காக இப்போ கூப்பிட்டீங்க என்று கேட்டாள். இங்கே பாரு உன் பையனை என்று மறுபடியும் அரவிந்தை பார்த்து முறைக்க ஆரம்பித்தாள் அஞ்சலை. அரவிந்து இட்லி அனைத்தையும் கீழே போட்டு தரையில் வைத்து தேய்த்து கொண்டிருந்தான். அதை குனிந்து எடுக்க போகும்போது சங்கர் பாத்ரூமில் இருந்து குரல் கொடுத்தான். உடனே திரும்பவும் ஓடி சென்று பாத்ரூமுக்குள் சங்கரின் முதுகை தேய்த்து விட்டு டவலை கொடுப்பதற்குள் அஞ்சலை மறுபடியும் குரல் கொடுத்து கத்த ஆரம்பித்தாள். அவள் கூப்பிட்ட குரல் முடிவடைவதற்குள் திரும்பவும் வேகமாக ஓடி வந்து அரவிந்தை தூக்கி வேறு இடத்தில் உட்கார வைத்துவிட்டு அந்த இடத்தினை சுத்தம் செய்வதற்குள் சங்கர் மறுபடியும் குரல் கொடுத்தான். திரும்ப ஓடி சென்று அவனுக்கு டிஃபனை எடுத்து வைத்து பரிமாறினார். சங்கர் சாப்பிடுவதற்கு முன் உடனே மலரிடம் கேட்டான். எங்கள் அம்மாவுக்கு நீ டிஃபனை கொடுத்துட்டியா அப்படின்னு அவன் கேட்ட உடனே இதோ இப்போ கொடுக்குறேங்க என்று சொல்லி முடிப்பதற்குள் திரும்பவும் ஒரு அறை பலார் என்று அவள் கன்னத்தில் சென்று விழுந்தது. என் அம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியாது, என்ன திமிர் ஏறிடுச்சா உனக்கு என்று கத்த ஆரம்பித்தான். உடனே வேறு ஒரு தட்டில் இட்லி எடுத்து சட்னி சாம்பார் என எடுத்துக்கொண்டு அஞ்சலியின் அருகில் வேகமாக ஓடி வந்தாள் மலர். ஆனால் அஞ்சலியோ அவற்றை தட்டி விட்டாள். உன் மகனுக்கு இட்லி வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ எனக்கு தட்டில் வச்சு இட்லி கொண்டு வந்து கொடுத்துருக்க வேண்டாம். அதை விட்டுட்டு என் மகன் சொன்னதுக்கப்புறம் நீ வந்து அக்கறையாக இட்லியை வச்சு தட்டில் கொடுத்தா நான் அப்படியே அழிஞ்சிக்கிட்டு சாப்பிடுவேன்னு நினச்சியா? போடி போ, எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று மலரை பிடித்து சத்தம் போட ஆரம்பித்தாள். உடனே சங்கர் ஓடி வந்து மலரை பிடித்து உலுக்கி மேலும் 2 அறைகள் கொடுத்து, எல்லாம் உன்னால தான், என் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இப்போவே வீட்டை விட்டு வெளியில் போ, ஏன் எங்கள் உயிரை வாங்குற? என் வீட்டில் இருந்துக்கிட்டு என் அம்மா உயிரை எடுத்துகிட்டு என்னையும் நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுக்கு நீ என் வீட்டில் இருக்கவே வேண்டாம், வெளியில் போ. உன்னை வெளியில் பிடிச்சி தள்ளினாதான் எனக்கு நானும் என் அம்மாவும் நிம்மதியாக இருக்க முடியும்னு மலரை வேகமாக பிடித்து கீழே தள்ளி விட்டான் சங்கர். பிறகு தன் அம்மாவின் அருகில் சென்று, அம்மா இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுமா, அடுத்த வாட்டி இந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், எனக்காக சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சங்கர் அவனே மறுபடியும் போய் ஒரு தட்டில் இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து தன் அம்மாவை சாப்பிட சொல்லி வற்புறுத்த அஞ்சலியும் தன் மகனுக்காக சாப்பிட்டான். பிறகு சங்கர் சாப்பிட்டு விட்டு டிஃபன் பாக்ஸையும் வாங்கி கொண்டு மலரை பார்த்து முறைத்து கொண்டே சொன்னான். பார்த்து, இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, கடைசி தடவை நான் இது சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேன், இனிமேல் இந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணாது, ஏன் அம்மா கிட்ட ஒழுங்காக நல்லபடியாக நடந்துக்கோ, அதுதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. என் அம்மாவை மட்டும் கத்த வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு உன்னையும் உன் பையனையும் நான் சும்மா விட மாட்டேன், பார்த்துக்கிட்டே இரு. வர வர உன் நடவடிக்கையெல்லாம் எனக்கு ரொம்ப கோபமாக தான் வருது, அம்மா சொல்கிறபடி கேட்டு நடந்துக்க கூட முடியலண்ணா, அப்புறம் எதுக்காக நீ இந்த வீட்டில் இருக்கணும்? எனக்கு மனைவியாக மட்டும் என் மகனுக்கு அம்மாவை மட்டும் இருந்தால் போதாது, என் அம்மாவுக்கு நல்ல மருமகளாகவும் நடந்துக்க. அவங்க வயசானவங்க அப்படி தான் கோவத்தில் கத்துவாங்க பேசுவாங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீ தான் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன், இன்றைக்கி நான் உனக்கு அடித்த அடி கூட கம்மி தான், இதுக்கப்புறம் கையில் அடிக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு சென்று விட்டான் சங்கர். மலரும் அழுது கொண்டே குழந்தை அரவிந்தை சாப்பிட வைத்தாள். கோபத்தை எல்லாம் குழந்தையிடம் காட்ட முடியுமா? குழந்தைக்கு என்ன தெரியும், 2 வயது குழந்தை தானே, அவனுடைய வயதுக்கேற்ற மாதிரி தானே அவனும் நடந்து கொள்வான். அதுக்காக அவன் இப்படி நடக்கக்கூடாது அப்படி நடக்கக்கூடாது எதுவும் செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? குழந்தையாக இருக்கிற வரைக்கும் தானே நம்மளுக்கும் சந்தோஷம். அவனை கட்டுப்பாடோடு இந்த வயசுலே நம்ம இப்படி அப்படின்னு அதிகாரம் பண்ண முடியுமா? ஒரு மகனை எந்த அளவுக்கு பொறுப்பாக வளர்க்கணுமோ அந்த அளவுக்கு வளர்த்தாதானே பெரியவன் ஆனாலும் அவங்கிட்ட அந்த பொறுப்பு இருக்கும்.
நம்ம பையனை நம்மளே எதுவும் சொல்லக்கூடாது. அத்தையும் கணவரும் தான் சேர்ந்து நம்மளை இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம பையன் மேலே நம்ம கோவத்தை காட்டக்கூடாது. குழந்தைன்னா அப்படி தான் இருப்பான் அப்படின்னு அரவிந்தை சாப்பிட வச்சு அவங்கிட்ட கொஞ்சம் விளையாடுறதுக்கான பொருளை கொடுத்துட்டு, பாட்டிக்கிட்ட போகாத, எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட வந்து கேளு, பாட்டியை கத்த வைக்காத, சரியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பித்தாள் மலர். வீட்டு வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அஞ்சலை ஓயாமல் குரல் கொடுத்து கொண்டே மேலும் மேலும் மலரை வேலை வாங்க ஆரம்பித்தாள். இவளுக்கு வேலை செய்தால்தான் கணவரை நம்மால் சமாதானப்படுத்த முடியும். இல்லைன்னா கணவர் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே இவங்க போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள்கிட்ட யார் அடி வாங்குறதுன்னு மலரும் பயந்து பயந்து அஞ்சலி சொல்கிற வேலைகளெல்லாம் செய்யவும் ஆரம்பித்தான். மலருக்கு சாப்பிட கூட நேரம் இல்லாமல் மாறி மாறி அஞ்சலை அறிவிந்து வீட்டு வேலைன்னு பம்பரமாக சுழன்று கொண்டே வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிக்க பசி வேற அவளை கஷ்டப்பட வைத்தது. பசியோடு இருந்தால் இதுக்கு மேலே ஓடி ஆடி வேலை செய்ய முடியாதுன்னு என்று தெரிந்து கொண்டு அவசர அவசரமாக 2 இட்லிகளை கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மீதி வேலைகளை பார்க்க தொடங்கினாள் மலர். இதுவே அவளின் அன்றாட பணியாகி போகிவிட்டது. தினமும் இதே வேலை தான் இந்த வீட்டில். வீட்டு வேலைகளை விட கணவர் பேசும் பேச்சுகளையும் மாமியார் அஞ்சலி செய்யும் சில்மிஷங்களும் தான் மலரால் தாங்கிக்கவே முடியல. மகனை கொஞ்ச நேரம் கூட கொஞ்சறதுக்கும் அவளுக்கு டைமே இல்லாமல் தான் போக ஆரம்பித்தது. அரவிந்தியும் வீட்டு வேலைகளை செய்கிற மாதிரி தான் அவளும் கொஞ்ச நேரத்துக்கு அவனை கவனித்து அவனுக்கு என்ன தேவைன்னு பார்க்க முடிஞ்சதை தவிர ஆசையாக தன்னுடைய மகனை தூக்கி கொஞ்சம் கூட மலருக்கு நேரமே இல்லாமல் போனது. அப்படி செய்ய ஆரம்பித்தா அஞ்சலிக்கு பொறுக்கவே பொறுக்காது. உடனே மலருக்கு இந்த வேலை அந்த வேலைன்னு எதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அஞ்சலியோட இந்த தொல்லைகளை தாங்கி கொள்வது தவிர மலருக்கு வேறு வழியே தெரியல. அம்மா பேச்சு கேட்குற பையன் இருக்கிற வரைக்கும் எல்லா பெண்களுக்கும் இதே மாதிரியான ஒரு நிலைமை இருக்க தான் செய்யும். அம்மா முக்கியம்தான். அதுக்காக கட்டிய மனைவியை ஓரளவுக்காவது மதிக்க தெரியணும். அப்படி மதிக்க தெரியாத ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டா மலர் மாதிரியாக தான் தினமும் அவன் நரகத்தை அனுபவிக்க வேணும். சரி, இது மகுடி கதையின் 2ஆம் பகுதி. மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.